வெல்கம் டு ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக நீங்கள் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியாவில் இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆல்ரெடி 1 இயர்க்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸ்டுடியோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தான். அது வந்து 1 இயர்க்கு முன்னாடி போட்டோம். பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் வச்சு நம்ம போட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024 வரும்போது அந்த 2024 நீங்கள் என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இதில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா, லென்ஸு, ஃப்ளாஷு, ட்ரிகர்ஸு, அப்புறம் நம்ம சாஃப்ட் பாக்ஸஸ், அவுட்டோருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிலர் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க, அது மேனுவலாகவே டெக்ஸ்ட் பண்ணி ஒரு சிலருக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து நான் வந்து வீடியோ போடுற மாதிரி இருக்கும், லாங் வீடியோ போடுற மாதிரி இருக்காது, ஷார்ட் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இதே நேமில் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய வியூவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, ஃபாலோவர்ஸு கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். இல்லை என்னால் ஃபுல்லாக பார்க்க பொறுமை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டைம்லைன் கொடுத்துருக்கேன். கேமரா, ஃப்ளாஷு, லென்ஸு இந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து டைம்லைன் கொடுத்துருக்கேன். அந்த டைம்லைன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அதை ஸ்பெசிஃபிக்கான டைட்டிலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு கேமரா இருக்கணும். என்னோடய சஜஷன் என்னென்னா, உங்கள் கையில் ஒரு 2 கேமரா இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ வரக்கூடிய அசசரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் பின்னாடி சொல்லக்கூடிய எல்லா அசசரிஸும் வந்து 2 டைப் ஆஃப் கேட்டகரியில் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 டைப் ஆஃப் கேமரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேமரா, அதாவது ஒரு பிகினர் லெவல் கேமரான்னு வச்சுக்கலாமே. அந்த பிகினர் லெவல் கேமரா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்டுடியோ பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஒரு போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு, நார்மலாக வந்து வெட்டிங்கில் இந்த ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய இந்த குரூப் ஃபோட்டோஸ், இதுக்கெலாம் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி ப்ரொஃபஷனல் அல்லது ப்ரொஃபஷனல் ரேஞ்ச் கேமரா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து வெளியில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறீங்க, வெட்டிங்ஸ் பண்ணுறீங்க, அல்லது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேமராஸ் பற்றின டீட்டெயில் வீடியோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்டர் 1 lakh கீழே DSLR அண்ட் மிரர்லெஸ், Canon, Sony, Nikon 3 பேர்த்துக்குமே காமனாக வந்து எந்த கேமராஸ் வந்து பெஸ்ட்டான கேமராஸாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செமி ப்ரொஃபஷனல் கேமரான்னு சொன்னேன்னா இல்லையா, ப்ரொஃபஷனலோ அல்ல செமி ப்ரொஃபஷனல் கேமராவோ, இப்போ சோனி எடுத்துக்கிட்டால் A7 III எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பிலோ 1,50,000 நீங்கள் ரெண்ட் பண்ணிக்க முடியும், அதாவது வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நிக்கானில் எடுத்திங்கன்னா Z5 நல்லாயிருக்கு. Z5 சம்மந்தமாக நான் ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்கேன், ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ. அதையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கேனான் யூசர்ஸ் அப்படின்னா, இப்போ RF சீரியஸ் எல்லாமே வந்து மிரர்லெஸ் நல்லாவே வந்திருக்கு. R10, R8, RP இந்த மாதிரி கேமராஸ்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து ஹைப்ரிட் கேமராஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் 2க்குமே சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து லென்ஸ் பார்க்கணும். இப்போ நம்ம வாங்கக்கூடிய கேமராஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட் லென்ஸோடு தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஒரு போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு கேண்டிட் ஷாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ப்ரைம் லென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ப்ரைம் லென்ஸ்னால் 50 mm, ஒரு 35 mm, ஒரு 85 mm இந்த மாதிரி லென்சஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெட்டிங்லேயோ அல்லது ஒரு ஈவெண்ட்லேயோ வந்து கேண்டிட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு, பின்னாடி பொக்கே அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு, அவுட்டோருக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரைம் லென்ஸஸ், ஸ்கை லென்ஸு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லென்ஸஸை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம், நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாஷஸ். ஃப்ளாஷஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான ஃப்ளாஷஸ் இருக்குது. ஒன்று மேனுவல் ஃப்ளாஷ், இன்னொன்று TTL ஃப்ளாஷஸ் இருக்குது. மேனுவல் ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் ஸ்டுடியோ டேக் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இப்போ வரக்கூடிய மேனுவல் ஃப்ளாஷில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பாயிண்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ளாஷோட அவுட்புட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து பெரிய அளவுக்கு ரிசல்ட் வந்து இருக்காது. இன்டோருக்கு ஓகே, பட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போய்ட்டோம் அப்படின்னா அது வந்து பத்தாது கண்டிப்பாக. ஸோ அந்த மேனுவல் ஃப்ளாஷ் வந்து நீங்கள் இன்டோரில் ஸ்டுடியோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா TTL ஃப்ளாஷஸ் வாங்கிக்கலாம். இப்போ வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியுமே வந்து பார்த்திங்கன்னா கோடெக்ஸில் உங்களுக்கு சிங்க் ஆகிற மாதிரி நிக்கானுக்கு தனியாக, கேனான் தனியாக, சோனி தனியாக TTL ஃப்ளாஷஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேனுவல் ஃப்ளாஷஸோட கம்பேர் பண்ணுறப்ப TTL ஃப்ளாஷோட பவர் அவுட்புட் நல்லாவே இருக்கும், ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணவங்களுக்கு அதை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரியும். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அல்லது யாருக்கிட்டையாவது ரெண்ட்டுக்கு வாங்கியாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போய் பாருங்கள். அப்படின்னா தான் அந்த TTL ஃப்ளாஷோடைய பவர் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 2 ஃப்ளாஷஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 ஃப்ளாஷஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ஆஃப் கேமரா ஃப்ளாஷாக கூட ஒரு ட்ரிகரை கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு யூனிவர்சல் ட்ரிகர் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி கூட
பேக் லைட்டு கீ லைட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிரிண்டர் கண்டிப்பாக வேணும். ஸ்டுடியோ பர்பஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போடுறதுக்கு ஒரு மேக்ஸிம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டர் கண்டிப்பாக தேவை. பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னாலும் 15,000 to 80,000 20,000 வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் பிரிண்டர்ஸ் இருக்குது. கெனானில் இருக்குது, எப்சனில் இருக்குது, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது எப்சன் கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல் இன் ஒன் பிரிண்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போடுறதுக்கும் அதே தான், ஜெராக்ஸுக்கும் அதே தான், ஸ்கேனுக்கும் அதே பிரிண்டர் தான், அதேமாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கும் அதே தான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆல் இன் ஒன் பிரிண்டர் வாங்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அடிஷ்னலாக ஒரு பிரிண்டர் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பக்கெட் பிரிண்டர் வச்சுக்கலாம். அது வந்து மேக்ஸி பிரிண்ட் ஃபோட்டோ பிரிண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறது மாதிரி வச்சுக்கலாம். அல்லது 805 எப்சனில் அது வந்து பார்த்திங்கன்னா 1280 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல குவாலிட்டியான ஒரு பிரிண்ட் போட முடியும். ஸோ அந்த மாதிரி பிரிண்டர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர். நான் ஏற்கனவே ஃப்ளாஷஸை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா. கோடெக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 520 அப்படிங்கிற ஒரு மாடலில் ஒரு ட்ரிகரு ஒரு ஃப்ளாஷும் கொடுப்பாங்க, கம்பைனாக தான் வரும். அந்த ட்ரிகரும் அந்த ஃப்ளாஷும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அம்பர்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிகரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காமனான ஒரு கம்பெனியோடு வரக்கூடிய ஒரு பேக் ஆஃப் காம்பினேஷனில் உங்களுக்கு வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கோடெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா X1 X2 X Pro ட்ரிகர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கோடெக்ஸோட ஃப்ளாஷஸ்ஸு அப்புறம் சாஃப்ட் பாக்ஸஸ் லைட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிகர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிவர்சல் ட்ரிகரை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரிகர் டிடிஎல் ஃப்ளாஷஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த கோடெக்ஸோடைய ட்ரிகர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லா லைட். இந்த அம்பர்லா லைட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஸ்டுடியோ பர்பஸ்க்காக வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து 300D யூஸ் பண்ணுறேன். நிறையா ஸ்டுடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன அம்பர்லா தான் யூஸ் பண்ணுறாங்க. அது பாஸ்போர்ட் சைஸுக்கு போதும். ஏன்னா அது இண்டோர் ஸ்டுடியோ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஸ்பேஸே இருக்கும், அது ஓகே. இந்த அம்பர்லா வந்து என்ன செய்ய முடியாதுன்னா வெளியில் போய் நம்ம எடுக்க முடியாது. அவுட்டோரில் ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் போட்டுருந்தாங்கன்னா அது வந்து சிங்க் ஆகாது. ஏன்னா சன்லைட்டு அந்த ரேஷியோலாம் அந்த ரேடியேஷன்லாம் பட்டுச்சுன்னா அது வந்து சிங்க் ஆகாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 23RT கோடெக்ஸ் SK400 Mark II அப்புறம் எழில் குரோம் இந்த மாதிரி பிராண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் அம்பர்லாவே போகுது. இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா 300D அம்பர்லாவை தான் வந்து ஃபங்க்ஷனுக்கே நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். அது ஸ்டேஜாக இருந்தால் மட்டும் தான் கொண்டு போவேன், அதாவது மண்டபமாக இருந்தால் மட்டும்தான். அப்படி மண்டபமாக இல்லை ஓப்பன் ஸ்டேஜ் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ளாஷ் போட்டு தான் எடுத்தாகணும். அந்த அளவுக்கு நமக்கு எக்யூப்மெண்ட் இருந்தால் நம்ம வச்சு நல்லா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மல்டிபர்பஸ் அம்பர்லா இருக்கிற மாதிரி, அதாவது இண்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி அம்பர்லாஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அந்த அசசரிஸை பற்றி பார்க்கலாம். என்னென்ன எக்ஸ்ட்ரா அசசரிஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டம் வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும். சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஒர்க்கு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபோட்டோ ரிலேட்டடாக ஒர்க் இருக்கா அல்லது வீடியோ ரிலேட்டடாக ஒர்க் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபோட்டோ ரிலேட்டடாக ஒர்க்கே போதும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நார்மலாக ஒரு பிலோ 30,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூல் கோரோ அல்லது i3 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது i3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் CC யூஸ் பண்ண முடியுது. கிராஃபிக் கார்டு கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கனால ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ண முடியுது. ஆனால் கொஞ்சம் திணறும். பெரும்பாலும் அதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாங்கும். கிராஃபிக் கார்டு மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இல்லை எனக்கு வீடியோ ரிலேட்டடாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு i7 i5 அதில் வந்து என்ன ஜென்ரேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். i9 வாங்கலாம், அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ உங்கள் பட்ஜெட் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு லேப்டாப் கையில் இருந்தால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஃபைல் வந்து ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் வந்து காட்ட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள வந்து நம்ம ஸ்டுடியோவுக்கு அலைய வைக்க முடியாது, வர முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்களும் வந்து யார்ட்டையாவது ஓசி வாங்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு லேப்டாப் நார்மலாக கவர்மெண்ட் லேப்டாப்பே போதும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் வந்து ப்ரிவியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் ஸ்டுடியோக்கு வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் உட்காந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் ஸ்டுடியோக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர், கண்டிப்பாக மிரர் வேணும். அந்த மிரர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் சுற்றிலும் ஒரு குண்டு பல்ப் மாதிரி போட்டிருப்பாங்க, டங்ஸ்டன் லைட், அது 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்டுடியோ ஸ்பேஸை பொறுத்து நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் ட்ராப்ஸு, இப்போ நான் பின்னாடி யூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக் கலர் பேக் ட்ராப்.
அந்த பேக் ட்ராப் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேக்கில் ஒரு லைட் கொடுத்து இந்த மாதிரி லைட்லாம் கொடுத்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்டோ அல்லது வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதேமாதிரி ப்ளூ கலர் நம்ம நார்மலாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு, அப்புறம் கிரே கலரு, அப்புறம் ஒயிட் கலரு. ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ் தேவையான பேக் ட்ராப்ஸ்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த போர்ட்ரேட்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு, அதாவது அலைன்ஸ் பார்க்குறதுக்கு, பிரைட் அண்ட் குரூம் எடுக்கிறதுக்கு, இண்டோர் ஸ்டுடியோவில் நம்ம எடுத்து சும்மா கட் பண்ணிக்கிறத விட்டுட்டு பேக் ட்ராப்பே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லுக் எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பேக் ட்ராப்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி சின்ன சின்ன மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். அந்த பவுட்ரு பெரும்பாலும் நான் வந்து எங்கள் ஸ்டுடியோவில் வந்து பவுட்ரே வைக்க மாட்டேன். ஏன்னா பவுட்ரு அப்பிட்டு நம்ம வந்து அம்பர்லா போட்டு எடுக்கிறப்போ வந்து திட்டாக ஒரு சில தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன சின்ன மேக்கப் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பவுட்ரு வாங்கி வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதேமாரி சின்ன சின்ன குங்குமம் அந்த மாதிரிலாம் நீங்களே பார்த்துக்குவீங்க. அதெல்லாம் வந்து சொல்ல தேவையில்லை, நீங்கள் பார்த்துக்குவீங்க. உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு யாராவது ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களையும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க திங்ஸை வச்சு நீங்கள் வந்து வர்றவங்களுக்கு ஒரு பிரைட் அண்ட் குரூமுக்கு அல்லது யாருக்கோ நீங்கள் வந்து அது டச்சப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி அவுட்டோர் ஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லா, கலர் அம்பர்லா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறப்போம். அந்த கலர் அம்பர்லா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கலர் அம்பர்லா வச்சு இண்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதேமாரி இந்த கூலர்ஸ், சன்கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. பிரைடுக்கு தனியாக, குரூமுக்கு தனியாக அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது அவுட்டோரில் போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான். அது வந்து சும்மா பாக்கெட் செலவுக்கு மாதிரி நம்ம வாங்கிக்கக்கூடியது தான். இதை தவிர RGB லைட்ஸ்லாம் வந்து நம்ம அவுட்டோர் இண்டோருக்குலாம் யூஸ் பண்ணணும். RGB லைட்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ இருக்கக்கூடியது. இப்போ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து கோடாக்ஸில் LC500 இந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 17,000 சம்திங் வரும். இல்லை எனக்கு அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது, பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் சிம்பெக்ஸில் வந்து 4,000 சம்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா RGB லைட்டு சிம்பெக்ஸில் இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரிங் லைட்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அவுட்டோரில். அதேமாதிரி மேக்கப் ஷாட்ஸு, இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டாக அந்த ஒளியெலாம் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 mm நீங்கள் அப்பேச்சர் 1.8 அந்த மாதிரிலாம் வச்சு எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி அந்த ரிங் லைட்டில் மட்டும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லைட்ஸ், சின்ன சின்ன லைட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி அவுட்டோரில் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டோ பாக்ஸ் பெருசாக இருக்கும். நம்ம நார்மலாக அம்பர்லாம் இல்லாமல் ஆக்டோ பாக்ஸ் வந்து இருக்கும். கோடாக்ஸில் இருக்குது, சிம்பெக்ஸில் இருக்குது. அதுவும் இல்லையா 1500 2000 வந்து பார்த்திங்கன்னா டைஃபைலே வந்து என்னன்னா குட்டியாக நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிற மாதிரியான ஒரு சில சாஃப்ட் பாக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ஸ் லைட் வந்து ஃப்ளாஷ் போடுறப்போ ஹார்ஸ் லைட் வந்து படாமல் உங்களுக்கு வந்து சாஃப்டான லைட்டிங் வந்து அந்த ஸ்கின்னில் வந்து கிடைக்கும். அசசரிஸ் வந்து உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி கரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். நான் முன்னாடி வந்து கேமரா பற்றி சொன்னேன்னா இல்லையா, அந்த கேமரா வந்து ஹைப்ரிட் கேமரா வாங்குறீங்க, நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்க, அப்படி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடிஷ்னலாக ஒரு கிம்பல் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிம்பல் வந்து ரோனின் SC வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். இப்போலாம் ரேட் குறைஞ்சிருச்சு. ஒரு 17,000 18,000 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி கிம்பல்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். அல்லது RS2 RS3லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ் தான். அதேமாதிரி DJI RS3 மினி இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ ஃபோட்டோ ரிலேட்டடாக போய்க்கிறீங்க, உடனே வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது ஒரு கேண்டிடேட் எடுக்கிறதுக்கு. கையில் கேமரா இருக்குது, கிம்பல் அப்போதைக்கு இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை ஒரு ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் பழகிக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி கேரியருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே புதுசாக ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தேவையான ஐடியாஸை நம்ம சொல்லியிருக்கிறோம். 2024 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வர வர வந்து இப்போ இருக்க ரேட்டை விட இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இதை விட பெஸ்ட்டான ப்ராடக்ட் அசசரிஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அது சம்மந்தமான வீடியோ நமக்கு சேனலில் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ஸோ உங்களே இன்னொரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டிலோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸ்டே டியூன் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.